தமிழ்நாடு மாநில ஜூனியர் தரவரிசை இறகுபந்து போட்டி திருநெல்வேலி மாவட்ட இறகுபந்து கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநில இறகுபந்து போட்டி பாளையங்கோட்டை வஉசு உள்விளையாட்டு அரங்கில் ஜனவரி 13 முதல் 17 வரை நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டத்தை மாநில அளவில் வெளிப்படுத்திய திருநெல்வேலி மாவட்ட இறகுபந்து கழக தலைவர் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் மண்டல இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் லயனல் ராஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு இறகுபந்து போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அருணாச்சலம் இந்திய இறகுபந்தாட்ட செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் முதன்மை துணைத் தலைவர், தமிழ்நாடு இறகுபந்து கழகம் பிரேம்குமார் முதன்மை மண்டல மேலாளர் STAT, வினோத்குமார் கவர்னர் நிதி குழு, தமிழ்நாடு இறகுபந்து கழகம் MKM செய்யது மீரான் துணைத் தலைவர், திருநெல்வேலி மாவட்ட இறகுபந்து கழகம் ரவீந்திரன் குருவையா செயலாளர், டாக்டர் KA சாகுல் ஹமீது உடற்கல்வி இயக்குனர், முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளி, டாக்டர் SMA செய்யது முகமது காஜா துணை முதல்வர், சதகத்துல்லா அப்பா கல்லூரி பாளையங்கோட்டை, உஸ்மான் பைலட் இறகுபந்து கழகம் மேலப்பாளையம், திருநெல்வேலி மாவட்ட இறகுபந்து கழகம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட இறகுபந்து கழக உறுப்பினர்கள், வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த விளையாட்டு போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்தது, முழுமையாக தங்களை அர்ப்பணித்து நன்கொடைகளை அள்ளி கொடுத்த GRP குழுமம், காவேரி மருத்துவமனை, கிருஷ்ணா மைன்ஸ், லக்ஷ்மி காயத்ரி ஹோட்டல், மணி அன்கோ, டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, திருநெல்வேலி சார்பாக அனைத்து விருந்தினர்களும் கலந்து கொண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட இறகுபந்து கழக தலைவர் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் மண்டல இயக்குநர் பேராசிரியர் லயனல் ராஜ் பேசுகையில், திருநெல்வேலியில் முதலாக 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான இறகுபந்து போட்டி நடைபெறுகிறது. இன்று முதல் 5 நாட்கள் போட்டியானது நடைபெறும். 17 ஜனவரி அன்று இறுதிப் போட்டி நடைபெறும். இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் பரிசு அன்று வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அன்புக்குரிய சகோதரர் திரு அருணாச்சலம் அவர்களுக்கும், பிரசிடண்டாக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துள்ளேன். ஏற்கனவே திருச்சியில் ஜூனியர் JPL மீட்டிங் நடத்தியிருக்கிறார். சென்னையில் நடத்தின கிரிக்கெட் போட்டி அதையும் தாண்டிய அளவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு இளைஞர்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவையான உடற்பயிற்சி என்பது முழுவதுமாக கிடைக்கக்கூடிய விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றாக மிக முக்கியமான விளையாட்டாகும். உடற்பயிற்சி மூலம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய செய்வாங்க. மாணவர்களுக்கு உடற்பயிற்சி கொடுக்க வேண்டியது ஆரோக்கியமான உடலை அதே நேரத்தில் நல்ல முறையில் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடங்களில் உடற்கல்வியை செய்து தருகிறார். இதை ஊக்குவிக்கும் வகையில் திரு டாக்டர் லயனல் அவர்களும் அதுக்குரிய சகோதரர் அருணாச்சலம் அவர்களும் திருநெல்வேலி முதலாக இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். திருநெல்வேலிக்கு ஒரு பெருமை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்து இன்னும் அனைவரும் இதுபோன்ற நிகழ்ச்சி நடத்த முன்வர வேண்டும்.